ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது ஸ்பைசியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற ரெசிபியை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அரை டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை மூடி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ண மிளகு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2-3 லவங்கம், பட்டை, இதோட 1 வெங்காயம், 2-3 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் லவங்கம், பட்டை, கருவேப்பிலையை கடாயில் ஆட் பண்ணுங்க. இதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆனதும் பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்க. அடுத்ததா ஊற வச்சிருந்த சிக்கனை கடாயில் ஆட் பண்ணுங்க. சிக்கனை 2 நிமிஷம் சாட்டே பண்ணிட்டு அதோட அரை டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா முதலே எடுத்து வச்சிருந்த மல்லித்தூளையும் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணுங்க. சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் சிக்கனோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்னுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சிக்கனோட 2 டீஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணுங்க. இது இந்த டிஷ்க்கு ரிச் அண்ட் டேங்கி ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்ததா சிக்கன் குக் ஆகணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாட்டே பண்ணுங்க. 1 நிமிஷம் சாட்டே பண்ணக்கப்புறம் 50 ml தண்ணி ஆட் பண்ணி கடாயை மூடி 20 நிமிஷம் சிம்ல வைங்க. இருபது நிமிஷத்தில் சிக்கன் குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஷ் இன்னும் ட்ரையாக வேணும்னா கடாயை ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கி வச்சிங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.